அன்பின் உள்ளங்களே, பிள்ளைகளே, இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேச போகிறார். அவர் இந்த நற்கருணையில் இருந்து கொண்டே நம்ம கூட பேச போகிறார். அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய மனதுக்கு இதமாக அமைய போகிறது. கரடுமுரடான பாதைகள் மூலமாக கடந்து வந்த நாங்கள் இப்பொழுது அவரது சன்னிதானத்தில் இளைப்பாறுதல் அடையும்படியாக இந்த நற்கருணை வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கிறோம். பெரும் சுமையோடு இருக்கின்றவர்களே, என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தெய்வம் இதோ இங்கே இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் எந்த இடங்களுக்கெல்லாம் போனாரோ அந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை சுமையோடு வந்த வேளையில் அவர்கள் அத்தனை பேருக்கும் இளைப்பாறுதல் கொடுத்து அனுப்பினார். வியாதிப்பட்டு வந்தவர்களுக்கு ஆரோக்கியம் என்கின்ற இளைப்பாறுதலை கொடுத்து அனுப்பினார். குடும்ப சிக்கல்கள் என்கின்ற சுமையோடு வந்தவர்களுக்கு மன அமைதி என்கின்ற, குடும்ப பாரம் நீங்கி மகிழ்வு என்கின்ற இளைப்பாறுதலை கொடுத்து அனுப்பினார். இப்படி தன் அண்டை நோக்கி வந்த அத்தனை பேருக்கும் அவர் இளைப்பாறுதல் கொடுத்து அனுப்பிய தெய்வம் அதே தெய்வம் 2000 வருஷங்கள் கடந்தும் கூட இன்னைக்கு உயிரோடு இந்த நற்கருணை மூலமாக உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். சுமையோடு இருக்கிறீர்களா? வாழ்க்கையில் பாரங்களோடு இருக்கிறீர்களா? என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவரை உற்று நோக்கி பாருங்கள். அவர் வெண்மை நிற அப்பத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த வெள்ளை நிற அப்பத்திற்குள்ள இருந்து கொண்டுதான் உங்களை பார்த்து சொல்லுகின்றார். உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சுமைகளோடு நீங்க இருக்கிறீங்க? அத்தனை சுமைகளையும் இதனால் வரை தாங்கிக் கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? என் அண்டை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஒரு தகப்பனாக நீங்க குடும்ப பாரம் என்கின்ற சுமையை சுமந்து கொண்டு இதனால் வரை எந்த ஒரு சலிப்புமின்றி வாழ்ந்து கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இதோ ஆண்டவர் அழைக்கின்றார் உங்களது சுமைகளை இறக்கி வைக்கும்படியாக. அந்த சுமைகளை அவர் இதுவரை நீங்கள் தாங்கிக் கொள்வதற்கு பக்கபலமாக நின்றார். அதனால் தான் அது எவ்வளவு பாரமாக இருந்தாலும் கூட உங்களால் அதனை சுமக்கக்கூடியதாக இருந்தது. இப்போது அழைக்கின்றார். ஒரு குடும்பத்தின் தகப்பனாக இருந்து அந்த குடும்பத்தை நீங்க தாங்கிக் கொண்டு இது நாள் வரை ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தீர்களே, அந்த பிரமாணிக்கத்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறார். என் அன்பு மகனே, என் அண்டை வந்து இருக்கிறாய். இனிமேலும் உன்னுடைய குடும்பத்தின் பாரங்களை, சுமைகளை நீ சுமையாக அன்று, பாரமாக அன்று, பாசத்தோடு நீ தாங்கி செல்வதற்கான பக்குவத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். அப்படி என்று உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வேளையில் நீங்க சலிப்போடு உங்களது குடும்ப சுமையை, பாரத்தை சுமந்து கொண்ட தகப்பனாக இருப்பீர்களாக இருந்தால் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என் அன்பு மகனே, கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இதனால் வரை நீ இந்த பாரங்களை சுமையாக சுமந்து கொண்டு வந்த வேளையில் உன்னால் அது முடியவில்லை. சலிப்போடு நீ சுமந்து கொண்டு வந்தாய். ஆனாலும் இன்னைக்கு இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொன்னால் ஏதோ அது தற்செயல் கிடையாது. மாறாக உன்னுடைய உள்ளத்தை நீ ஆண்டவரிடம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஊற்றி செபித்ததுதான் அதற்கு காரணம். ஆகவே உன்னுடைய உள்ளத்தை காணுகின்ற தெய்வமாக இருக்கின்ற நான் உன்னுடைய சலிப்பை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும்படிக்கு இனிமேல் உன்னுடைய குடும்பத்தை நீ பாசத்தோடு சுமக்க போகின்றாய். அதற்கான வல்லமையை, வரத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே போன்றுதான் ஒவ்வொரு தாய்மார்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். இதனால் வரை உங்களது குடும்பத்தை நீங்க தூக்கி சுமந்து கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? நீங்க ஒரு வேளையில வேலை செய்யக்கூடிய மனைவியாக இருக்கலாம், தொழிலுக்கு செல்லக்கூடிய மனைவியாக இருக்கலாம், அல்லது வீட்டிலேயே இருந்து கொண்டு பசங்களை பார்த்து கொள்ளக்கூடிய தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். உங்களது பணியை நீங்க விருப்பத்தோடு செய்யலாம் அல்லது கட்டாயத்தின் பேர்ல செய்யலாம். இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த பணிகளை செய்து கொண்டு இருப்பவராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அழைத்து சொல்லுகின்றார்,
இந்த பணிகள் உங்களுக்கு சுமையாக இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் என் அண்டை வந்து விட்டீர்கள் அல்லவா? இந்த வழிபாட்டில் நீங்க கலந்து கொண்டு இருக்கிறீங்க அல்லவா? ஆகவே உங்களது வாழ்க்கைக்கு நான் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறேன். இதுவரை கஷ்டப்பட்டு வேலை செய்த நீங்க, இதுவரை கஷ்டப்பட்டு உழைத்த நீங்க, இதுவரை கஷ்டப்பட்டு பணி செய்த நீங்க, இனிமேல் கஷ்டத்தோடு அல்ல, மாறாக மகிழ்வோடு உங்களது குடும்ப வாழ்க்கையை, குடும்ப வேலைகளை செய்ய போகிறீங்க. ஆண்டவராகிய தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த ஆசீரின் வாக்கு தத்தத்தை கொடுக்கின்றார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதுவரை நீ சுமந்து வந்த சுமை உன்னுடைய வாழ்க்கையை அழுத்தியதாக இருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ தூக்க போகின்ற சுமை உனக்கு சுகமாக இருக்க போகிறது. உன் குடும்பத்தின் மீது இது நாள் வரை இருந்த கஷ்டம், பாரம் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை விட்டு, உங்களது குடும்பத்தை விட்டு நீங்க போகின்றது. அது பண கஷ்டம் என்கின்ற சுமையாக இருக்கலாம், அல்லது தொழில் இல்லையே என்கின்ற சுமையாக இருக்கலாம், அல்லது எதிர்பார்த்த கனவுகள், காரியங்கள் நிறைவேறாத சுமை என்கின்ற பாரமாக இருக்கலாம், அல்லது நீங்க கையிட்டு செய்த காரியத்துல எந்த விதத்திலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கல அப்படி என்கின்ற பாரமாக இருக்கலாம். இந்த பாரங்களை எல்லாம் நான் மாற்றி கொடுக்க போகின்றேன். நீ உன்னுடைய ஆசிரியின் நேரத்திற்குள் வந்து விட்டாய். இந்த ஆசிரை நோக்கித்தான் இதுவரை நான் உன்னை நடத்தி வந்தேன். அப்படி நடந்து வருகின்ற வேளையில் வழிகள்ல ரொம்ப சுமைகளை, பாரங்களை நீ அனுபவிச்சு இருக்கலாம். நீ எதிர்பார்த்த காரியங்கள் இதுவரை கைகூடி வரலையே அப்படின்னு சொல்லி நொந்து போன சூழ்நிலையில நீ இருக்கலாம். நீ கணவனாக, மனைவியாக, உன்னுடைய குடும்பத்திற்காக செய்து கொண்ட எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ தியாகங்கள் இதுவரை பலனளிக்கல அப்படி என்கின்ற மனவிரக்தியோடு இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அவரே உங்ககிட்ட பேசுகிறார். என் அன்பு மகனே, மகளே, இது நாள் வரை உன்னை நான் வழிநடத்தி வந்தேன். நான் வழிநடத்தி வந்த அந்த பாதைகள் வேண்டுமாக இருந்தால் கரடு முரடாக இருக்கலாம். அன்னைக்கு நீ எதிர்பார்த்து இருக்கலாம் அந்த காரியம் உனக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது கைகூடி வரல. அதனால நீ மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம். இந்த மன உளைச்சல், மன உடைதல் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது. ஏன்னா இன்றுதான் உனக்கான ஆசீரின் நாள். இந்த வழிபாடுதான் உனக்கான ஆசீரின் வழிபாடு. ஆகவே நீ என்ன தெரியுமா பண்ண போகின்றாய்? நீ எழுந்து பிரகாசிக்க போகின்றாய். நீ ஆசீரை பெற்றுக்கொள்ள போகின்றாய். நான் கொடுக்கக்கூடிய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள போகின்றாய். அந்த இளைப்பாறுதல் எப்பேற்பட்ட இளைப்பாறுதல் தெரியுமா? தகப்பனாக நீ எதிர்பார்த்தாயே அந்த தொழில் உனக்கு கைகூட போகிறது. தகப்பனாக நீ எதிர்பார்த்தாயே அந்த வருமான உயர்வு அது உன்னை வந்து சேரப்போகிறது. தகப்பனாக உன்னுடைய பசங்க மீது நீ எவ்வளவு அக்கறை காண்பித்தும் அந்த பசங்க உன்னை மதிக்காம இருந்தாங்களே, அவங்க உன்னை மதிக்க ஆரம்பிக்க போறாங்க. உன்னுடைய வீட்டுல மனைவி உன்னை கண்டுக்கிறதே இல்லை இல்லையா? இப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய மனைவி உனக்கு பிரியமான மனைவியாக இருக்க போகிறாள். அவள் உன் மீது அக்கறை உள்ள மனைவியாக வாழ போகின்றாள். இதுவரைக்கும் நீங்க ஒரு மனைவியாக உங்க கணவர் இடத்துல இருந்து எதிர்பார்த்த அன்பு உங்களுக்கு கிடைக்கலையா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் அன்பு மகளே, இன்றிலிருந்து இந்த ஆசீர்வாத வழிபாடை நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலிருந்து உன்னுடைய கணவர் உன் மீது நேசமுள்ள கணவராக மாறப்போகின்றார். உன்னுடைய பசங்க உன்னுடைய சொல் பேச்சு கேட்க போகிறாங்க. நீ எதிர்பார்த்தபடி நல்ல காரியங்கள் உன்னுடைய வீட்டை வந்து சேரப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடி ஒரு சொந்த இல்லத்தில் நீங்க குடும்பமாக போய் வாழ போறீங்க. அது மாத்திரம் இல்லை, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிசாசின் கட்டுக்கள் எல்லாம் என்றோடு அருந்து போகின்றது. நீங்க இன்றிலிருந்து விடுதலையின் பிள்ளைகளாக வாழ போறீங்க. பசங்களே, நீங்க உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், நீங்க டீனேஜர்ஸ் ஆக இருக்கலாம் அல்லது சின்ன பசங்களாக இருக்கலாம். உங்களது ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நொந்து கொண்டு வாழ்க்கையில யாருக்கிட்ட போய் எங்களது சுமைகள் எல்லாம் இறக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். இதோ இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையிலிருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அண்டை வாருங்கள். என் அண்டை வந்து உங்களது மனக்கிடங்கள்ல இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் இறக்கி வைங்க. உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிற அப்பா. உங்களது ஃபீலிங்ஸை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாது போனாலும் அவற்றை எல்லாம் அறிந்து, தெரிந்து, புரிந்து
உங்களை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அப்பா நான். நீங்க உங்க அம்மாவினுடைய வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னதாகவே உங்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே உங்களது உள்ளத்தை நான் அறிய மாட்டேனா? உங்களது பிறப்பிற்கு முன்னதாகவே நீங்க யாருக்கிட்ட போய் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லி அறிந்த தகப்பன் நான். அப்பேற்பட்ட தகப்பன் உங்களது உள்ளத்துல நீங்க என்ன காரியத்தை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, எப்பேற்பட்ட சுமையோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க, எப்பேற்பட்ட பாரத்தோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நான் சர்வ வல்லமை உள்ள தகப்பன். அப்பேற்பட்ட தகப்பனிடம் நீங்க உங்களது பாரங்களை கொட்டி செபியுங்க. உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை போட்டு செபிங்க. போதை பழக்கத்திற்கு அடிமையாகிட்டீங்களா? வெளியில யாருக்கும் தெரியாது, வீட்டில் கூட தெரியாது. ஆனா இப்போ அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லி நீங்க வாஞ்சியோடு இருக்கிறீங்களா? ஆசையோடு இருக்கிறீங்களா? ஆமா தகப்பனே, ஆமா அப்பா, கரெக்டா சொன்னீங்க, அதான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு உங்க மனசு சொல்லுதா? அப்படியாக இருந்தா அந்த போதை பழக்கம் என்கிற சுமையை இப்போ நீங்க அப்பாவினுடைய பாதத்துல இறக்கி வைங்க. இன்னையில இருந்து அந்த போதை பழக்கம் உங்க மேல ஆட்சி செலுத்தாம இருக்கும்படிக்கு அப்பா உங்களுக்கான விளைப்பாறுதலை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அப்படின்னு தானே நீங்க கேட்குறீங்க. எப்படி என்கின்ற கேள்வியை நீங்க அப்பா கிட்ட கேட்காதீங்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு ஆண்டவரது தூதர் மரியா கிட்டையும் அதே வேளையில செக்கரியா கிட்டையும் வந்து ஒரே காரியத்தை பத்தி தான் பேசினாங்க. அப்படி பேசின வேளையில சக்கரியா நம்பல, ஆனா அன்னை மரியா நம்புனாங்க. நம்பாத சக்கரியாவுக்கு திருமுழுக்கு யோவான் பிறக்கும் வரைக்கும் கிடைத்தது என்ன? ஒரு பெரிய பாரம். அவர் பேச முடியாத படிக்கு ஊமையாக இருந்தார். ஆனால் நம்பிய அன்னை மரியாளுக்கு கிடைத்ததோ ஆசீர். அன்னை மரியாள் தன்னுடைய வயிற்றில் உலகத்தின் இரட்சகரையே தாங்கக்கூடிய ஆசீர். அப்பேற்பட்ட ஆசீரை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் இன்னைக்கு விண்ணுலகத்துல அரசியாக திகழுகிறார். அன்னை மரியாள் அன்னைக்கு நம்பினபடியால் தான் அவருடைய வாழ்க்கை, அவர் தாழ் நிலையில் இருந்த என்னை ஆண்டவராகிய கடவுள் கண்ணோக்கினார். அதனால் இதுவரை யாரெல்லாம் என்னை கீழாக பார்த்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் மேலாக பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவர் பாடி புகழுகின்ற அளவு அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி போட்டார். அது போன்றுதான் ஆண்டவரை நோக்கி, எப்படி ஆண்டவரே என்னுடைய போதை பழக்கம் என்னை விட்டு போகும், ஏன்னா நான் அடிமையாகிட்டேனே அப்படின்னு நீங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்காதீங்க, நம்புங்க. நற்கருணை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய போதை பழக்கத்திலிருந்து நீ வெளியில வருவ அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? ஆண்டவர் கிட்ட நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரே நீங்க சொன்னா அதை நிச்சயம் செய்து முடிப்பீங்க. எப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இன்னையில இருந்து நான் இந்த போதை பழக்கம் என்கின்ற சுமையில இருந்து நான் இளைப்பாறுதல் அடைய போகிறேன், நான் விடுதலை காண போகிறேன், உம்முடைய வார்த்தைகள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புவீர்களாக இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கான விடுதலை ஆரம்பமாகிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க படிக்கின்ற பாடங்கள்ல உங்களால சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா? ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத பாடங்கள் என்கின்ற சுமைகளை ஆண்டவர் முன்னிலையில போட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, என்னென்ன பாடங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த பாடங்களை நான் யோசிக்கிற வேளையிலேயே அவை எனக்கு சுமையாக பாரமாக இருக்குது, இந்த பாடங்கள்ல நான் நல்லபடியாக படித்து முன்னேறுவதற்கான ஆசிரியர் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்டா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கான விளைப்பாறுதலை கொடுப்பாரு. உங்களது உடம்புல இருக்கக்கூடிய வியாதி என்கின்ற சுமை, அந்த சுமையை இப்போ ஆண்டவரது பாதத்துல நீங்க போட்டு ஜெபிக்க போறீங்க. யாரெல்லாம் இன்னைக்கு உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை வியாதிகளோடு இருக்கிறீங்க, உங்களது வியாதிகள் அத்தனையும் உங்களுக்கான சுமைகளே. உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை இருக்கக்கூடிய வியாதிகள் தலைவலியாக இருக்கலாம், அது ஒரு சுமை. பார்வையில தெளிவு கிடையாது, அது ஒரு சுமை. தலை சுற்று ஒரு சுமை, தலை வேதனை ஒரு சுமை, உங்களது சுவாச பிரச்சனை ஒரு சுமை, தடிமன் போன்ற பிரச்சனைகள் ஒரு சுமை, உங்களால் நல்லபடியாக உணவை முழுங்க முடியவில்லை, அது ஒரு சுமை, உங்களது தொண்டை பகுதியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நோவு ஒரு சுமை, உங்களது டான்சல்ஸ் ஒரு சுமை, உங்களது முள்ளந்தண்டு பிரச்சனை ஒரு சுமை,
உங்களது அடி வயிற்றில் இருக்கக்கூடிய நோவு, அடிக்கடி வரக்கூடிய நோவு ஒரு சுமை. உங்களது இருதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பு படலம், உங்களது இருதயத்தை நல்லபடியாக வேலை செய்ய விடாமல் இருப்பது ஒரு சுமை. உங்களது நரம்புகள், நாளங்கள் அடைக்கப்பட்டு இருப்பது ஒரு சுமை. உங்களது எலும்புகள், தசைகள் எல்லாம் பலவீனப்பட்டு கொண்டு போவது ஒரு சுமை. உங்களது கிட்னி பிரச்சனை ஒரு சுமை, லிவர் பிரச்சனை ஒரு சுமை, மூட்டு வலிகள் ஒரு சுமை, கேன்சர் ஒரு சுமை. இப்படி எத்தனையோ சுமைகளோடு இந்த இடத்தில், இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு நிற்கக்கூடிய என் அன்பு பிள்ளையே, உன்னை பார்த்து என் தெய்வம் சொல்லுகிறார், உன்னுடைய சுமைகளை எல்லாம் என்னுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடு. இது சுமைகளை இறக்கி வைக்கின்ற நாள். இந்த சுமைகளை எல்லாம் நீ இறக்கி வைப்பையாக இருந்தால், வியாதி என்கின்ற சுமைகளை எல்லாம் இறக்கி வைப்பையாக இருந்தால், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகின்ற வாழ்க்கை கிடையாது. அது ஆசிரை பெற்றுக்கொண்டு சிறப்பாக உயரப்போகின்ற வாழ்க்கை. உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், நாளங்கள், எலும்புகள், சதை, இரத்தம் எல்லாமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ செழிப்போடும் சிறப்போடும் வாழ வேண்டிய ஆசிரின் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை. ஆகவே இந்த வியாதி உன்னை அழித்து விடாது, இந்த வியாதி உன்னை அடக்கி விடாது, இந்த வியாதி உன் மீது அதிகாரம் செலுத்தாது, இந்த வியாதி உன்னை அடக்கி விடாது, உன்னை அதிகாரம் செலுத்தி விடாது இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ உன்னுடைய உடம்புல இருக்கிற வியாதிகள் அத்தனையும் இப்பொழுது என்னண்டை போட்டு விடு. இது ஆண்டவர் சொல்லுகின்றார். போட்டு விடுங்கள், உடனடியாக போட்டு விடுங்கள். அப்படி போடுவீர்களாக இருந்தால் என் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அந்த வியாதிகளை எல்லாம் நான் தொட்டு உன்னை சுகப்படுத்தி உன்னுடைய சுமைகளை எல்லாம் அகற்றி விட்டு உனக்கு இளைப்பாறுதலாக ஆரோக்கியத்தை தருவேன், தர காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரது ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள தயாரா? அப்படியாக இருந்தால், எப்பேற்பட்ட வியாதிகளோடு நீங்கள் இருப்பீர்களாக இருந்தாலும் அப்பேற்பட்ட வியாதிகளை எல்லாம் பெயர் சொல்லி, இந்த வேளையிலேயே பெயர் சொல்லி ஆண்டவரது பாதத்துக்கு போட்டு விடுங்க. ஆண்டவரே, என்னுடைய தலை வலியை போட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய மூச்சு பிரச்சனைகளை போட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய மார்பு பிரச்சனைகளை போட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கட்டிகளை எல்லாம் போட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய வலிகளை எல்லாம் போட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய மூட்டுவாதத்தை போட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கேன்சர் பிரச்சனையை போட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய கிட்னி வியாதிகளை போட்டு விடுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் அத்தனையும் போட்டு விடுகிறேன். நரம்புகள், நாளங்கள், எலும்புகள், ரத்தம், சதை எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய வியாதிகள் அத்தனையும் போட்டு விடுகிறேன். எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும் தகப்பனை, கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும். இளைப்பாறுதல் கடுங்க, இளைப்பாறுதல் கடுங்க, இளைப்பாறுதல் கடுங்க நல்ல தகப்பனை அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு இளைப்பாறுதல் கெடுப்பார். யார் யாரெல்லாம் மனசால பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்க, நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வராம மனசால பாதிக்கப்பட்ட நிலையில இப்ப வரைக்கும் நின்னுக்கிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் கண்களை மூடி உங்க மனசுல நீங்க யோசிச்சு பாருங்க. என்னென்ன காரியங்கள் நீங்க நினைச்சு இது வரைக்கும் உங்களுக்கு கைகூடி வரல? யோசிச்சுக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. கண்களை மூடி யோசிச்சுக்கோங்க. அப்படி யோசிச்ச நீங்க இப்போ ஒவ்வொன்னாக, ஒவ்வொரு பிரச்சனையாக, உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொன்னாக ஆண்டவர் பாதத்துல அப்படியே சமர்ப்பீங்க. ஆண்டவரே, இந்த சுமை என்ன அழுத்திக்கிட்டு இருக்குது. நான் எதிர்பார்த்த வரன் எனக்கு கைகுடி வரல, அது சுமையாக இருக்குது, மனசுக்கு சுமையாக இருக்குது. அந்த சுமையில இருந்து என்னை விடுவீங்க, எனக்கு இளைப்பாறுதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுமையை ஆண்டவரது பாதத்துக்கு போட்டு விடுங்க. திருமணமாகல, திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு வரன் நல்ல வரனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேன், கிடைச்சது. ஆனா
வெறும் சில நாட்கள் தான், மாதங்கள் தான். இப்போ திருமணம் நல்லபடியாக இல்லை. என் கணவர் என்கிட்ட பேசுறார் இல்லை, என் மனைவி என் கூட நேசமா இல்லை, இந்த திருமணம் அவ்வளவும் தானா, மனசால உடஞ்சு போய் இருக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க இருப்பீங்களாக இருந்தால், அந்த மனபாரம், மன சுமை, அதை இப்பொழுது இறக்கி வைங்க. ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுப்பார். உங்க திருமணத்தை அவர் நல்லபடியாக சரி செய்து கொடுப்பார். நீங்க நம்பின ஒருத்தர், உங்க மேல நேசம் வச்ச ஒருத்தர் இப்போ உங்களை விட்டு தூரமா போயிட்டாரு. அவர் தான் வாழ்க்கையில எல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அவர் தூரமா போயிட்டாரு, உங்களை விட்டு விலகி போயிட்டாரு. அவருடைய நினைப்பு உங்களால மறக்க முடியல. அவரை மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கைக்குள்ள உங்களால போக முடியல. இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு கூட உங்களால் நினைச்சு பார்க்க முடியல. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் தன்னுடைய திட்டம் இல்லாது பண்ணவே மாட்டாரு. ஆனாலும் இந்த சூழ்நிலை உங்களுக்கு சுமையாக இருக்கிறதா? அந்த சுமைகளை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னிலையில இறக்கி வைங்க. ஆண்டவரே, இந்த சுமை என்னுடைய இருதயத்தை பாரப்படுத்திக்கிட்டே இருக்குது, எனக்கு இளைப்பாறுதல் வேணும். உங்க திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்றதுக்கு எனக்கான மனதைரியத்தை, வல்லமையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவர் இளைப்பாறுதல் கொடுப்பாரு. நீங்க சற்றும் எதிர்பார்க்கல அந்த விபத்து. ஆனா அந்த விபத்து உங்க குடும்பத்தை, சந்தோஷமான குடும்பத்தை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளிட்டு இப்போ மனசால உடஞ்சு போய் இருக்கிறீங்க. உங்க மனசுல ஏன் வாழணும் அப்படி என்கின்ற ஒரு நினைப்பு வந்துருச்சு. அந்த நினைப்பே உங்களை கனப்படுத்திக்கிட்டு இருக்குது. ரொம்ப கனத்த இதயத்தோடு இருக்கிறீங்க, சுமையோடு இருக்கிறீங்க. அந்த சுமை இறக்கி வைங்க. ஆண்டவரே, முடியல, ஏன் வாழணும், எதற்கு வாழணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன். எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்க யாருமே இல்லை. நான் உங்க பாதத்துக்கு வந்து இருக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜபிங்க. அப்படி கேட்டு ஜபிப்பீர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களது இதயத்திற்கு, மனசுக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுப்பாரு. எத்தனையோ பேர் நீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு இருந்தீங்க, ஆண்டவர்கிட்ட வாஞ்சியோடு ஜபிச்சிங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு பின்னாடி விசா போட்டவங்க எல்லாரும் விசா கிடைச்சி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, விரும்பின நாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நீங்க இதுவரைக்கும் உங்க விசா கிடைக்காம மனபாரத்தோடும் சுமையோடும் இருக்கிறீங்க. உங்க சுமையை ஆண்டவர் முன்னாடி போடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் விசா என்கின்ற இளைப்பாறுதலை உங்களது வாழ்க்கையில அனுப்பி வைப்பாரு. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது உங்களது இதயத்தை கனத்துக்கிட்டே இருக்குது. இதயத்தால கனத்து போய் இருக்கிறீங்க, பாரத்தோடு இருக்கிறீங்க. கணவன் மனைவியாக இது நாள் வரை சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனா இப்போ உங்களால சந்தோஷமாக ஒருத்தரை கூட பார்த்துக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, மாதங்கள் வருஷங்கள் ஆகி இப்போ வருஷங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆனா உங்களுக்கான குழந்தை பாக்கியம் இதுவரை உங்களுக்கு கைகூடல. கனத்த இதயத்தோடு இருக்கிறீர்களா? பாரமான உள்ளத்தோடு இருக்கிறீர்களா? சுமையோடு இருக்கிறீர்களா? உங்களது சுமையை ஆண்டவர் பாதத்தில் போட்டு விடுங்கள். ஆண்டவர் குழந்தை அப்படி என்று அல்ல, குழந்தைகள் என்கின்ற விளைப்பாறுதலை உங்களுக்கு தருவார். இப்படியாக உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசிரியின் காரியங்கள் தேவையோ அத்தனை ஆசிரியின் காரியங்களையும் அவர் முன்னிலையில் போட்டு செபியுங்கள். உங்களை சுமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய, உங்களை மனதாலும் உடலாலும் சுமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை சுமைகளையும் அத்தனை பாரங்களையும் அவர் முன்னிலையில போட்டு விடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளையே, சுமையோடு இருக்கிற நீ என் அண்டை வந்து விட்டாய் அல்லவா, உனக்கான இளைப்பாறுதலை நான் தருவேன், நிச்சயமாக தருவேன். நான் பொய் சொல்லுகிற தெய்வம் கிடையாது, மெய்யான தெய்வம். மெய்யான தெய்வம் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், உன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கான இளைப்பாறுதல் நீ விரும்பியதற்கும் மேலான ஆசீராக உன்னை வந்து சேரும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் உள்ளங்களே, இப்பொழுது நீங்கள் முன்னாடி வைத்து இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், உங்களது இல்ல பத்திரங்கள், வாகன இல்ல சாவி கொத்துக்கள், வேலை செய்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பத்திரங்கள், அல்லது வேலை செய்கின்ற இடத்தினுடைய சாவி கொத்துக்கள் மற்றும் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், உங்களது பிள்ளைகளுக்கான உடைகள், பெரியவர்களுக்கான உடைகள், மற்றும் அத்தோடு யாராவது இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளல, அவர்களும் இந்த வழிபாட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கின்ற அந்த மனிதர்கள்,
யாராவது வைத்தியசாலையில் இதுவரைக்கும் குணமடையாமல் வைத்தியசாலையிலேயே இருந்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் சீக்கிரமாக குணமடைந்து வர வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவர்கள், உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளலை, அவர்களுக்கு கோவிலுக்கு செல்வதற்கு விருப்பம் இல்லை, அவர்களுக்கு பக்தி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், அவர்கள் ஒருவேளை அவர்களது புகைப்படங்கள் இருந்தால் அந்த புகைப்படங்கள், இப்படி உங்களுக்கு விருப்பமான அனைத்தையும் இந்த இடத்துல வைத்து விடுங்க. முக்கியமாக உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ப்ரே பண்ணக்கூடிய அந்த ப்ரே புக், உங்கள் பைபிள், திருப்பண்ட பொருட்கள், இப்படி அனைத்தையும் வைத்து விடுங்கள். அவற்றின் மீது ஆண்டவரது ஆசீரை இப்பொழுது வேண்டி செபிக்க போகிறேன். அப்பா தகப்பனே, இதோ பிள்ளைகள் இங்கே வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் மீதும் நான் இந்த இடத்துல சொன்ன பொருட்கள் மட்டுமல்ல, ஏனைய பொருட்கள், பிள்ளைகள் என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறார்களோ அத்தனை பொருட்கள் மீதும் உம்முடைய ஆசீரின் கிருபையை நிறைவாக இறக்கி அத்தனையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அத்தோடு நம்பிக்கையினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்ன தெய்வமே, எங்களது நம்பிக்கை எங்கள் வாழ்க்கை சுமைகளை எல்லாம் எங்களுக்கு உம்முடைய ஆசீரால் இளைப்பாறுதலாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று, அதன் மூலமாக இதனால் வரை வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்வை இழந்து, அமைதியை இழந்து, நிம்மதியை இழந்து தவித்த காலங்களுக்கெல்லாம் ஈடாக எங்களது வாழ்க்கையில் மன அமைதி, ஆசீர், ஆரோக்கியம், நன்மைத்தனம் எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையால் பெற்றுக் கொடுக்க நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பின் உள்ளங்களை, இப்பொழுது நாம் முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நோக்கி பாடிவிட்டு அவரது ஆசிரை பெற்றுக்கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு திரும்பி செல்வோம். அருளே மாண்புயரே, என் நிறைவே மாண்புயரே, உம்மை தாழ்ந்தே நான் வணங்கி பணிந்திட என்னை உயர்த்தும் நிறையே. உயிரே என் உயிரே, மாண்புயரே என் உயிரே, அருளோடென்னை வாழச் செய்யும் விரையே என் நிறைவே. எனது புலன்களில் நம்பிக்கை பெருக, உமது மேலான மாட்சிமை சிறக்க, அறிய இயலா குறைகளை விலக்கி எம்மை புதிதாய் பிறக்கச் செய்யும். அருளே மாண்புயரே, என் நிறைவே மாண்புயரே, உம்மை தாழ்ந்தே நான் வணங்கி பணிந்திட என்னை உயர்த்தும் நிறையே. உயிரே என் உயிரே, மாண்புயரே என் உயிரே, அருளோடென்னை வாழச் செய்யும் விரையே என் நிறைவே. கடந்த காலத்து நியமங்கள் முறைமைகள் இனிதே நிறைவடைய மனமே மகிழ்வடையும். புதிதாய் நியமங்கள் முறைமைகள் பிறக்கட்டும், அதனால் மனமென்று மகிழ்வால் நிரம்பட்டும். தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சியே பெருகட்டும், தூய ஆவிக்கும் புகழ்ச்சியே ஓங்கட்டும். அளவிட முடியா மகிழ்ச்சியை திளைக்கட்டும்.
சுடரே என் உயிரே அருளோடென்னை வாழச் செய்யும் இறையே என் நிறைவே. பரலோக அப்பத்தை எங்களுக்கு கொடுத்தருளினீரே, அதில் சகல மதுரமும் இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த வெள்ளை நிற அப்பத்தில் எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த இனிமையான நினைவுகளை கொடுத்திருக்கின்றீரே. இந்த அப்பத்தை ஏறெடுத்து பார்க்கின்ற நாங்கள் வாழ்விலே எப்போதும் மகிழ்ந்திருக்கவும், அதன் வழியாக சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழவும் நீர்தாமே கிருபை செய்தருள வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். ஆமென்.